Fourth question, the profit by selling 1 unit of A, B and C or X, Y and Z respectively. A trader sells 5 units of A, 9 units of B and 15 units of C and makes a profit of 410. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எப்படி எழுதலாம்? A வந்து Xன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 5X plus B வந்து Y 9Y plus 15Z is equal to 410. அதே மாதிரி 9X plus 15Y plus 5Z is equal to 500. 15x plus 5y plus 9z is equal to 540 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். இந்த 3 ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். இந்த சம் வந்து அவ்வளோதான். ஃபோர்த் கொஸ்டின் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். An amount of ₹5,000 is put into 3 different investments at the rates of 6, 7 and 8% respectively. The total annual income is 358. If the combined income of the first 2 investments is 70 more than the income from the third, find the amount of each investment. 5,000 ரூபா வந்து 3 டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுறாங்க. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, 7%, 8%. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 3 டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து 5,000 அப்படியா? ஏன்னா அந்த 3த்தையும் சேர்த்தா அந்த அமௌண்ட் வந்து மொத்தமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 5,000. அது 5,000 3 டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து 5,000 இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க கீழே பாருங்க, the combined income from the first 2 investments is 70 more than the income from the third. ஃபர்ஸ்ட் 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணா ஒரு இன்கம் வரும்ல, அது எவ்வளோ இருக்குன்னா அந்த தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர இன்கம்மை விட 70 ரூபா அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 70 பிளஸ் இசட். ஃபர்ஸ்ட் 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர இன்கம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர இன்கமோட 70 ரூபா அதிகமாக இருக்கு அப்படின்னு போடலாம். இப்போ வந்து இந்த இசட் வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகும், இங்கே 70 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 6%, 7%, 8% அப்படின்ட்டு. இப்போ இந்த இன்கம் வந்து இதுதானே இன்கம். அந்த இன்கம் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்ங்கிறது தான் அந்த இன்கம் ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸில் வந்து 6%ல வந்து கிடைக்குது, ஒய்ல 7%ல கிடைக்குது, இசட்ல 8%ல கிடைக்குது. 6%னா 0.06ன்னு போடுவோம். அந்த மாதிரி போட்டு இஸ் ஈக்குவல் டு 17 போடுறோம். இப்போ வந்து இதை நார்மலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 100ன்னு போட்டால் 6x plus 7y minus 8z is equal to இங்கே இன்டூ 100 போடும்போது 7,000 அப்படின்ட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 358 வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6x plus 7y plus 8z is equal to நம்ம இங்கே வந்து 0.06ன்னு போடுவோம். அதனால இன்டூ 100 பண்ணுறதுனால 358 into 100 35,800 ஆயிடுது. இங்க வந்து மைனஸ்ல இருக்கு, இங்க வந்து பிளஸ்ல இருக்கு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். Next, sixth question. An amount of ₹7,000 is placed in 3 different savings accounts with annual interest of 5%, 8% and 8.5%. The total amount yield from these accounts is 550. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா 7,000 ரூபா வந்து 3 டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுறாங்களா, அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வச்சுக்கணும். 7,000 ரூபாயை வந்து அதில் போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து 7,000 அப்படின்னு ஃபர்ஸ்ட் போடுறோம். நெக்ஸ்ட் அதில் என்னன்னா the total amount yield from these account is 550. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 5%, அப்புறம் 8%, அப்புறம் 8.5%. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து சேர்த்தா 550 வருது. ஸோ 0.05 plus 0.08 plus 0 நெக்ஸ்ட் வந்து 0.085 z is equal to 515 போடுறோம். அப்போ இன்டூ 100ஆல மல்டிபிள் பண்ணி போட்டுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஹேவ் பி டெபாசிட்டட் இந்த 5% and 8% சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா 5% சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து எக்ஸ், 8% சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டுறோம். அப்படின்னு போட்டுட்டு இப்போ வந்து எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துலலாம் ஒய்ன்னு இருக்கிற இடத்துலலாம் எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுறோம். அப்புறம் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான் இந்த சம்.